வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸஸில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா என்னது, அதில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்கான சம்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். அந்த கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்லேயும் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்னொரு சம் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கரிமா லிமிடெட், ப்ரிப்பேர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ 2016 and 17க்கான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷேர் கேபிட்டலுக்கு நோட்ஸ் இருக்குது. தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கும் வந்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் கரண்ட் லயபிலிட்டிஸில் வந்து ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. தென் டேக்ஸ் ப்ரொவிஷனுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தென் அசட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸில் டேஞ்சபிள் அசட்ஸ் அதுவும் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. தென் கரண்ட் அசட்ஸில் வந்து இன்வென்ட்ரிஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ட்ரேட் ரிசீவபிள்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. தென் அதர் கரண்ட் அசட்ஸில் வந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சன்ஸ் ஸோ அது வந்து என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. ஸோ த நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பாருங்கள், லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, சர்ப்ளஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் தட் இஸ் 28,000. தென் ஆட் ப்ராஃபிட் ஆஃப் த இயர் 16,000. ஸோ அதுதான் அந்த இயர் பர்டிகுலர் இயரில் தட் இஸ் 2017 நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து 16,000 லெஸ் இன்டரிம் டிவிடெண்ட் தட் இஸ் 4,000. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிப்ரிசியேஷன் சார்ஜ் டியூரிங் த இயர் 32,000, இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஆன் டிபென்ச்சர்ஸ் 600, டிவிடெண்ட் பெய்டு டியூரிங் த இயர் ₹4,000. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எவ்வளவு, 16,000 rupees. Add provision for taxation. So 2017ல என்ன ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அதை ஆட் பண்ணணும். தட் இஸ் 12,000 rupees. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 28,000. This is net profit before tax. So என்ன ஹெட்டிங் கொடுக்கணும், cash flow statement of Garima Limited for the year ended 31st March 2017. There is cash flow from operating activities. Net profit before tax 28,000. Add non-cash items கான adjustments வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் depreciation நம்ம ஆட் பண்ணணும். depreciation on fixed asset. ஸோ எவ்வளோ depreciation சார்ஜ் பண்ணியிருக்காங்க, 32,000. தென் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்ல இருந்து வேற ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெலவெண்டான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் டிபென்ச்சர்ஸை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல மைனஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து எந்த ஆக்டிவிட்டி, இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அப்படின்றது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் டிபென்ச்சர் 600. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்னன்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் 28,000 plus 32,000 plus 600 that is 60,600. இப்போ changes in working capital கான information record பண்ணனும். That is increase in trade payables.
So 1,56,000 minus 56,000 எவ்வளவு 1 lakh. Then increase in inventories, that is 1,60,000 minus 60,000, that is 1 lakh. So increase in inventory அப்படின்றது cash outflow. Then increase in trade receivables, that is 80,000 minus 20,000, so 60,000. Then increase in other current assets. So 16,000 minus 8,000, 8,000. So இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய amount வந்து என்னன்னா cash generated from operating activities. 60,600 plus 1 lakh minus 1 lakh minus 60,000 minus 8,000, that is minus 7,400 less income tax paid. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன அசியூம் பண்ணியிருப்போம், லாஸ்ட் இயரோட ப்ரொவிஷன் தான் வந்து இந்த இயர் வந்து பே பண்ணியிருக்கிறதா அசியூம் பண்ணியிருப்போம். அப்போ இன்கம் டேக்ஸ் பெய்டு வந்து எவ்வளவு 4,000 rupees. அப்போ மைனஸ் 7,400 மைனஸ் 4,000, அப்போ 11,400 தான் வந்து என்னது கேஷ் யூஸ்டு இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்னது நெகட்டிவ் ஃபிகராக வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. cash used inflow னு எழுத மாட்டோம், used in operating activities. அடுத்ததான் நம்ம cash flow from investing activity வந்து find out பண்ணணும். ஸோ ஃபிக்ஸட் அசெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்றது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அப்போ அதுக்கான ஒர்க்கிங்ஸும் வந்து நம்ம பண்ணணும். டு பேலன்ஸ் brought down, opening balance எவ்வளோனா 2 lakh rupees. Then by balance carried down, that is 3,64,000. so depreciation எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க 32,000. ஸோ பேலன்சிங் ஃபிகர் தான் நம்மளுக்கு என்னது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற வேல்யூ. $32,000 plus 3,64,000, 3,96,000. minus 2 lakh வந்து 1,96,000. Purchase of fixed assets. So purchase என்றது என்னது cash outflow, that is minus 1,96,000. அப்போ cash used in investing activities. நெக்ஸ்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸோட இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அது நம்பர் ரெக்கார்ட் பண்ணணும். ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ 3 lakh minus 2 lakh, that is 1 lakh rupees. Then proceeds from issue of preference share capital, that is 1,40,000 minus 80,000, 60,000 rupees. Then
இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, டிவிடெண்ட் பெய்ட் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் டிபென்ச்சர். அதையும் வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் தான். டிவிடெண்ட் பெய்டு 4,000, it is outflow. Then interest paid on debenture, that is 600. So 1 lakh plus 60,000 minus 4,000 minus 600. So 1,55,400 தான் வந்து என்னது cash inflow from financing activities. 1,55,400. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் நம்மளுக்கு என்னது net increase or decrease in cash and cash equivalent. 11,400 minus 1,96,000 plus 1,55,400. அப்போ 52,000 வந்து நம்மளுக்கு என்னது நெகட்டிவ் ஃபிகரா இருக்கு. that is net cash decrease in cash and cash equivalent. Net decrease in cash and cash equivalent, that is 52,000. Add cash and cash equivalent at the beginning. So cash and cash equivalent at the beginning எவ்வளவு 80,000 rupees. So minus 52,000 plus 80,000 na 28,000. So இதான் வந்து என்னது cash and cash equivalent at the end. So balance sheet cash and cash equivalent at the end வந்து எவ்வளவு இருக்கு 28,000. So நீங்களும் வந்து cash flow statement வந்து work out பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.